நான் MOSFET மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் என்பதின் சுருக்கம். நான் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல சுவிட்சா அதிகமா பயன்படுத்தப்படுறேன். எனக்கு 3 டெர்மினல்ஸ் இருக்கின்றன. கேட், ட்ரெயின், சோர்ஸ். சர்க்யூட் டயகிராம்ஸ்ல என்ன இந்த சிம்பிளால் காட்டுவார்கள். கேட்க்கு வோல்டேஜ் கொடுத்தால் நான் ஆன் ஆகிறேன். அப்போது கரண்ட் ட்ரெயின்ல இருந்து சோர்ஸ்க்கு ஃப்ளோ ஆகும். கேட்டுக்கு வோல்டேஜ் வந்தால் ட்ரெயின் மற்றும் சோர்ஸ் இடையில் சேனல் உருவாகும். அந்த சேனல் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆக தொடங்கும். அதனால் சர்க்யூட்ஸ்ல நான் ஒரு ஸ்விட்ச் போல வேலை செய்கிறேன். எனக்கு 2 முக்கிய வகைகள் உள்ளன, N சேனல் மற்றும் P சேனல். இது N சேனல் MOSFET. கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுத்தால் ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இது P சேனல் MOSFET. கேட்டுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தால் சோர்ஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். N சேனல் MOSFET சர்க்யூட்ஸ்ல மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. P சேனல் MOSFET சில ஸ்பெஷல் சர்க்யூட்ஸ்ல பயன்படுத்தப்படுகிறது. மேலும் எனக்கு 2 மோட்ஸ் உள்ளன, என்ஹான்ஸ்மெண்ட் மற்றும் டிப்ளீஷன். என்ஹான்ஸ்மெண்ட் மோட்ல கேட் வோல்டேஜ் கொடுத்த பிறகுதான் நான் ஆன் ஆகிறேன். டிப்ளீஷன் மோட்ல ஆரம்பத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். BJT டிரான்சிஸ்டர் கரண்டால் கண்ட்ரோல் ஆகும், ஆனால் நான் வோல்டேஜால் கண்ட்ரோல் ஆகிறேன். இந்த சிம்பிள் சர்க்யூட்ல கேட்டுக்கு வோல்டேஜ் கொடுத்தால் LED ஒளிரும். கேட்டுக்கு வோல்டேஜ் இல்லையெனில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது, LED ஒளிராது. பவர் சப்ளை சர்க்யூட்ஸ்ல நான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறேன். மோட்டார் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ்ல கூட நான் பயன்படுத்தப்படுகிறேன். ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்ஸ்ல சிக்னலை அதிகப்படுத்தவும் நான் உதவுகிறேன். சிறிய கேட் வோல்டேஜால் பெரிய கரண்ட்டை கண்ட்ரோல் செய்ய முடியும். அதனால் இன்ஜினியர் சர்க்யூட்ஸ்ல MOSFET அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். நான் வேகமாக ஸ்விட்ச் ஆக முடியும், பெரிய கரண்ட்டை ஹேண்டில் செய்ய முடியும். இதனால் மாடர்ன் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்ல நான் மிகவும் முக்கியமான டிவைஸ். இதுவே MOSFET பல எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல முக்கிய பங்கு வகிக்கும் டிவைஸ். இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள். இன்னும் இது போன்ற எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.